மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் 60வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். வெற்றிகரமாக 60வது நிகழ்ச்சி இன்று பதிவுக்குள்ளாகின்றது. இறைவனுடைய வழிநடத்தலோடும் உங்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த நிகழ்வு சிறப்பாக முன்னெடுக்கப்படுகின்றது. நீங்கள் எங்களுக்கு வழங்குகின்ற ஆதரவு நாங்கள் வெற்றி பாதையிலே நடந்து செல்ல பக்கபலமாக இருக்கும். எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து 10 கேள்விகளும், நீங்கள் விடைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பொது கேள்விகளாக 2 கேள்விகளும், மொத்தம் 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சி வாராந்தம் ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்வுகளிலே இருந்து எடுக்கப்படுகின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து எமக்கு ஆதரவு வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டு நிற்கின்றோம். எமது தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நாளாந்த இறைவார்த்தை சிந்தனை, ஞாயிறு திருப்பலி, நாளாந்த திருப்பலி போன்ற ஆன்மீக நிகழ்வுகளின் ஊடாக எமது வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் இன்னும் குறிப்பாக வயோதிப இல்லங்களிலும் இருக்கின்ற முதியவர்கள் தங்களுடைய ஆன்மீக வாழ்வை வளப்படுத்த இந்த நிகழ்வுகள் பக்கபலமாக இருக்கின்றது. இன்னும் அவர்கள் துன்புறுகின்ற வேதனையுறுகின்ற நேரத்திலே இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பதனூடாக ஆன்மீக பலம் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். எமது யாழ் திருகவை செய்திகள், இலங்கை திருகவை செய்திகள், உலக திருகவை செய்திகள், இன்னும் எமது யாழ் மறை மாவட்ட பங்கு திரு அவைகளிலே நடைபெறுகின்ற முக்கியமான நிகழ்வுகளை தொகுத்து யாழ் மறையலை செய்தியாக உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். இன்னும் காலத்துக்கு காலம் எமது யாழ் மறை மாவட்டத்திலே சிறப்பாக பல்வேறு தளங்களிலே நின்று பணியாற்றுகின்றவர்களை அழைத்து கருத்துக்களம் என்கின்ற நிகழ்வுகளூடாக அவர்களோடு கலந்துரையாடி அவர்களுடைய ஆற்றல்கள் திறமைகளை பற்றியும் அவர்கள் ஆற்றிய பணிகளை பற்றியும் அவர்கள் பெற்றுக்கொண்ட விருதுகள் மற்றும் பட்டங்களை பற்றியும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். எனவே எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற இந்த நிகழ்வுகளை கவனமாக பார்த்து இந்த கேள்விகளுக்கு விடையளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டு நிற்கின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 58ற்கான சரியான விடையை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, 4/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பத்திரிகை சுதந்திரம் என்பது எப்படிப்பட்டது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை உண்மையை எடுத்துரைப்பது. உண்மையை எடுத்துரைப்பது. இரண்டாவது கேள்வி, 4/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறை மாவட்டத்தில் அண்மையில் புதிதாக பிரகடனப்படுத்தப்பட்ட யாத்திரை ஸ்தலம் எது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை மாங்குளம் புனித அக்னிஸ் அம்மாள் ஆலயம். மாங்குளம் புனித அக்னிஸ் அம்மாள் ஆலயம். மூன்றாவது கேள்வி, 4/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மருதமடு அன்னையின் திருச்சிருபம் இறுதியாக தரிசித்த பங்கு எது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை மல்லாவி. மல்லாவி. நான்காவது கேள்வி, 4/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மருதமடு அன்னையின் திருச்சிருபம் வெள்ளாங்குள சந்தையில் வைத்து யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை கிறிஸ்து நாயகம். மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை கிறிஸ்து நாயகம். ஐந்தாவது கேள்வி, 4/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை திருமறை கலாமன்றத்தின் 25வது வருட நிறைவு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம். யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம். ஆறாவது கேள்வி, 4/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில்
இலங்கை தேசிய கத்தோலிக்க குடும்ப ஆணைக்குழுவின் ஒன்றுகூடல் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை கண்டி மொண்டேபானோ தியான இல்லத்தில். கண்டி மொண்டேபானோ தியான இல்லத்தில். 7வது கேள்வி 4/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் கொழும்பில் திருநிலைப்படுத்தப்பட்ட அருட்தந்தை சபாரட்னம் சண்டனா அவர்கள் எந்த துறவற சபையைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை நற்கருணைநாதர் சபை. நற்கருணைநாதர் சபை. 8வது கேள்வி 4/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட மேதின ஊர்வலம் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை நல்லூரில் ஆரம்பித்து கிட்டுப்பூங்காவில் முடிந்தது. நல்லூரில் ஆரம்பித்து கிட்டுப்பூங்காவில் முடிந்தது. 9வது கேள்வி 4/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தர்மபுரம் பங்கில் நடைபெற்ற கபோத சாதாரண தர பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கான சமய பாட கருத்தமர்வில் எத்தனை மாணவர்கள் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை 25 வரையான மாணவர்கள். 25 வரையான மாணவர்கள். 10வது கேள்வி 6/5/2024 ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைவார்த்தை சிந்தனையில் பிலிப்பு எங்கு பிறந்து வளர்ந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை கலிலேயாவில் உள்ள பெத்சாயிதா. கலிலேயாவில் உள்ள பெத்சாயிதா. தொடர்ந்து பொதுக்கேள்விகள். 1வது பொதுக்கேள்வி யூதாசுக்கு பதிலாக திருத்தூதராக சேர்த்து கொள்ளப்பட்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை மத்தியா. மத்தியா. 2வது பொதுக்கேள்வி பெந்தகோஸ்தே நாளன்று பேதுருவின் அருளுரையை கேட்டபின் எத்தனை பேர் திருமுழுக்கு பெற்றனர்? இதற்குரிய சரியான விடை சுமார் 3000 பேர். சுமார் 3000 பேர். மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலியை உங்களுக்கு அறிய தருகின்றோம். திருமதி சுதாகர் லெமின், சக்கோட்டை பங்கு. திருமதி சுதாகர் லெமின், சக்கோட்டை பங்கு. இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 074 1626 719. 074 1626 719. தொடர்ந்து கேள்வி பதில் 60ற்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 1வது கேள்வி 18/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நாம் எப்படி வாழ அழைக்கப்படுகின்றோம் என்று திருத்தந்தை தனது ட்விட்டர் செய்தியில் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை 18/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நாம் எப்படி வாழ அழைக்கப்படுகின்றோம் என்று திருத்தந்தை தனது ட்விட்டர் செய்தியில் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. 2வது கேள்வி 18/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இறைபதமடைந்த அருட்தந்தை சரத் ஏமன் அவர்களின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை 18/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இறைபதமடைந்த அருட்தந்தை சரத் ஏமன் அவர்களின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. 3வது கேள்வி 18/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குமுதினி படகு படுகொலையின் எத்தனையாம் ஆண்டு நெடுந்தீவில் நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை 18/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குமுதினி படகு படுகொலையின் எத்தனையாம் ஆண்டு நெடுந்தீவில் நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. 4வது கேள்வி 18/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முல்லைத்தீவு புனித சின்னப்பர் ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இரங்கல் திருப்பலி யாரால் ஒப்புக்கொடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை 18/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில்
முல்லைத்தீவு புனித சின்னப்பர் ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இரங்கல் திருப்பலி யாரால் ஒப்புக் கொடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. 5வது கேள்வி, 18/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குமுதினி படுகொலையின் நினைவாக வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை, 18/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குமுதினி படுகொலையின் நினைவாக வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது. 6வது கேள்வி, 18/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறைமாவட்டத்தில் நடைபெற்ற செபமாலை பேரணி யாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை, 18/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறைமாவட்டத்தில் நடைபெற்ற செபமாலை பேரணி யாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. 7வது கேள்வி, 18/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஜேர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட அன்னையர் தின சிறப்பு நிகழ்வின் பிரதம விருந்தினர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை, 18/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஜேர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட அன்னையர் தின சிறப்பு நிகழ்வில் பிரதம விருந்தினர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. 8வது கேள்வி, 18/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குமுளமுனை பங்கில் நடைபெற்ற மறைக்கல்வி மாணவர்களுக்கான இல்ல விளையாட்டுப் போட்டியின் பிரதம விருந்தினர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை, 18/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குமுளமுனை பங்கில் நடைபெற்ற மறைக்கல்வி மாணவர்களுக்கான இல்ல விளையாட்டுப் போட்டியின் பிரதம விருந்தினர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. 9வது கேள்வி, 18/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருநகர் புனித யாகப்பர் ஆலய பீடப் பணியாளர்கள் சுற்றுலாவின் போது தரிசித்த இடங்கள் எவை என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை, 18/5/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருநகர் புனித யாகப்பர் ஆலய பீடப் பணியாளர்கள் சுற்றுலாவின் போது தரிசித்த இடங்கள் எவை என்று தெரிவிக்கப்பட்டது. 10வது கேள்வி, 20/5/2024 ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைவார்த்தை சிந்தனையில் புனித கன்னிமரியா திருகபையின் தாயென்று எத்தனையாம் ஆண்டு திருவழிபாட்டு நாட்காட்டியில் சேர்க்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை, 20/5/2024 ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைவார்த்தை சிந்தனையில் புனித கன்னிமரியா திருகபையின் தாயென்று எத்தனையாம் ஆண்டு திருவழிபாட்டு நாட்காட்டியில் சேர்க்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பொதுக்கேள்விகள். 1வது பொதுக்கேள்வி, புனித கன்னிமரியா திருகபையின் தாய் திருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது? மீண்டும் ஒருமுறை, புனித கன்னிமரியா திருகபையின் தாய் திருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது? 2வது பொதுக்கேள்வி, திருத்தூதராக இல்லாமல் திருத்தூதர் என்று அழைக்கப்படும் புனிதர் யார்? மீண்டும் ஒருமுறை, திருத்தூதராக இல்லாமல் திருத்தூதர் என்று அழைக்கப்படும் புனிதர் யார்? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். 074 1626 719 074 1626 719. தொடர்ந்து அடுத்து வருகின்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.